Hello, welcome back to Crick Stats Analyzer YouTube channel. In the video lab, Chennai Super Kings versus Punjab Kings IPL 2025 match number 49 oda pre-match analysis and fantasy 11 prediction பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 30th ஏப்ரல் வெட்னஸ்டே நைட் 7:30க்கு ஆரம்பிக்க போகுது. MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில. வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 31 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். MA சிதம்பரம் ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் ஜென்ரலா பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. பேட்டர்ஸ் இங்க டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா இதுவரை இங்க 5 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 3 மேட்ச்ல பேட்டர்ஸ் சுமாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற 2 போட்டிகள் டிசி டீம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆர்சிபி, இந்த 2 டீமும் இங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 180க்கு மேல அடிச்சிருந்தாங்க. சிஎஸ்கேவோட கேப்டன் தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீசன்ல இந்த பிச் கண்டிஷனை கரெக்டாக இங்கே ரீட் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, லாஸ்ட் மேட்ச் அதாவது எஸ்ஆர்எஸ் டீமுக்காக ப்ளே பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணையில் டியூ இருந்துச்சு. வரக்கூடிய மேட்ச்லையும் இருக்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை இன்னைக்கான போட்டியில் சிஎஸ்கே சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சென்னை ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது பஞ்சாப் டீமை ஒரு 160 இல்லைனா 170க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அது போக செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீமுக்கு தான் மார்க்கெட் ஃபேவரபிளாக இருக்குது. Real 11 ஆப்பில் ஒரு ஸ்டாக்கோட ரேட் 5.5ம், ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் 5.6ம் இருக்குது. இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னை பிச்சோடைய அந்த கண்டிஷனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணாமல் பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் தான் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. பட் ஒருவேளை ஸ்பின் ஃபில்லி டெக்கில் ப்ளே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை டீமுக்கு டாஸ் ஃபேக்டர் சாதகமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பஞ்சாப் டீமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரெசிவாக ப்ளே பண்ணிட்டு வராங்க. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு லாஸ்ட் சீசன் எப்படி கிளிக் ஆச்சோ அந்த மாதிரி இந்த சீசனில் இவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஒரு சில போட்டிகளையும் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா கேகேஆர் டீமுக்குரா ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. இதே சிஎஸ்கே டீமுக்குரா ப்ளே பண்ணும்போதும் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க இனிஷியல் ஓவர்ஸில். ஸோ டாஸ் தான் இந்த போட்டியில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் டியூ இருக்கிறதால. அதனால் இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா நம்ம டாஸை பொறுத்து இதை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு Real 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 32 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 17-14 சிஎஸ்கே லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா 3-1 பஞ்சாப் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த கிரவுண்டில் 8 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4-3 சிஎஸ்கே லீட் பண்ணுறாங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா சிஎஸ்கே இந்த கிரவுண்டில் டோட்டலாக 80 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 52 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் நல்லா இருக்குது. பட் இந்த சீசனில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க ஹோம் கிரவுண்ட்லேயே. அதுக்கப்புறம் பஞ்சாப் டீம் இங்கே ப்ளே பண்ண 10 மேட்சஸில் 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 40% இருக்குது. சுமாராக தான் இருக்குது கிரவுண்ட் ரெக்கார்ட். அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா டோட்டலாக 20 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 8 மேட்சஸ்லையும், செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 12 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 157ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 140ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையுமே மீடியம் ரேஞ்சில் தான் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 177 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 177 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 23 இருக்குது. சுமாராக தான் இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இந்த கிரவுண்டில் நடந்த 20 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் ஆகட்டும், டீம் ஸ்ட்ரென்த், இந்த 2த்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக டெத் ஓவர்ஸில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரன் ரேட் 9.2 இருக்குது. பட் மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 7.3 தான் இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் 8.1 இருந்த ரன் ரேட் மிடில் ஓவர்ஸில் ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் இந்த ஃபேஸில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவ் அதிகமாக இருந்திருக்கு. ஒரு 10 மேட்சஸில் எடுத்துட்டோம்னா அதில் 7 or 8 மேட்சஸில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. மற்ற 2 மேட்ச்சில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ளாட் ட்ராக் அமைச்சிருக்காங்க. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கடைசி 2 மேட்ச்லையுமே அந்த விக்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு.
அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல பார்க்கும்போது பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் இங்கே கன்சிஸ்டண்ட்டாக விழுந்திருக்கு. இந்த சீசன்லேயே பார்த்துருப்போம். கலீல் அகமத் ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ இங்கே நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம வெதர் ரிப்போர்ட்லையும் பார்த்துருப்போம் க்ளவுடி வெதராக இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கையில் இன்னுமே நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் அதிகமாகும். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே எக்ஸாக்டாக 3 இருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் அதே போல தான் இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரன் ரேட் வந்து 7க்கு ட்ராப் ஆயிருக்கு. பட் இதில் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே மறுபடியும் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல். ஒருவேளை டியூ இருந்துச்சு, ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்காது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல தான் இங்கேயும் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.8 இருக்குது. அது போக மிடில் ஓவர்ஸ்லையும் விழுந்திருக்கு. இங்கே பார்க்கும்போது ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.8 இருக்குது. செகண்ட் ஹையஸ்ட்டாக இந்த ஃபேஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் டியூ இருக்கிற பட்சத்தில் அந்தளவுக்கு பெருசாக இங்கே விக்கெட் விழுகாது. அதுவும் குறிப்பாக ஒரு 160 170 டார்கெட் தான் அப்படிங்கும்போது பெருசாக இங்கே விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை 180க்கு மேலே அடிச்சு அது போக டியூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கும் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதை மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023 இந்த கிரவுண்டில் நடந்த 20 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 451 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 60% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 173 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 69% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரெண்டுமே நல்லா இருக்குது. இது பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்க்கும்போது ஓவராலாக பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கான விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாக இருந்திருக்கு, குறிப்பாக லாஸ்ட் 2 மேட்ச்சில். அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 8.7 இருக்குது. மற்ற IPL கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது இவங்களுக்கு. அடுத்ததாக ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 299 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 40% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 78 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 31% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 23 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. பட் ஸ்பின் ஃபெலிடெக்கில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் 7.7 இருக்குது, பெட்டராக இருக்குது இவங்களுக்கு. அடுத்ததாக பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்லையுமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 56 இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது, 130s தான் இருக்குது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 48% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 41% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. இதுவே லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 12% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி டாப் ஆர்டர் பேட்டர்ஸ், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. பட் ஸ்லோவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் 130s தான் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல தான் இருக்குது. இதில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கான மெயின் ரீசன் செகண்டாக பேட் பண்ணல நிறையா போட்டிகளில் டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணதால் பேட்டர்ஸுக்கு இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. இந்தந்த போட்டிகள்லாம் டியூ ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கும்போது மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் மிடில் ஓவர்ஸ்க்கு உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஆப்போனன்ட் டீமில் குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஃபேஸில் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. பட் அவுட்கம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக பேட் பண்ண டீம் தான் அதிக போட்டிகளில் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்துருப்போம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்து 139 இருக்குது. பட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 120 தான் இருக்குது. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் இந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. அந்தளவுக்கு டியூ இல்லை அப்படிங்கும்போது இன்னுமே பேட்டர்ஸ் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணி தான் நம்ம டீமை மேக் பண்ணி ஆகணும். அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 0.8ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 1.3ம் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 2.6ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 1.2ம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் பெட்டரா இருக்கு. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இன்னிங்ஸ் வைஸா எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 97 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 43 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா இருக்கு. ஒவ்வொரு 15 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 76 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 35 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுலயுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுக்கு தான் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இதுல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்லயுமே ஸ்பின்னர்ஸுக்கு எக்கனாமி ரேட் நல்லா இருக்கு. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல நிறைய இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நான் ஆட் பண்றேன். அது கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றதுக்காகட்டும், ட்ரேடிங்காகட்டும், மற்ற ஃபேண்டசி லீக் பிளே பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியா இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கு ஏற்றது போல உங்களுடைய ஃபேண்டசி டீம்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா சென்னை டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். சென்னை டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 9 மேட்சஸ்ல 2 மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 4 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல இதே கிரவுண்ட்ல எஸ்ஆர்எஸ் டீம் 5 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா சென்னை டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ஷைக் ரஷீத், ஆயுஷ் ஹத்ரே, சாம் கரன். மிடில் ஆர்டர்ல ரவீந்திர ஜடேஜா, டிவல் பிரிவிஸ், சிவம் தூபே, தீபக் ஹூடா. லோவர் ஆர்டர்ல எம்எஸ் தோனி, நூர் அகமது, கலீல் அகமது அண்ட் மதிஷா பத்திரனா. இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா சிவம் தூபே அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல கலீல் அகமது, மதிஷா பத்திரனா அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இந்த 3 பேரும் பவுல் பண்ணலாம். அடுத்ததா சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷைக் ரஷீத் இந்த கிரவுண்ட்ல அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல ரன்னதும் எடுக்காம அவுட் இருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பிளே பண்ணும்போது முகமது ஷமியோட முதல் பால்ல அவுட் இருந்தாரு. இந்த சீசன்ல முதல் மேட்ச்ல மட்டும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா ஆயுஷ் ஹத்ரே இந்த கிரவுண்ட்ல அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 30 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அக்ரெசிவா பிளே பண்ணிருக்காரு. இந்த சீசன்ல பிளே பண்ண 2 மேட்ச்லயுமே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு. அடுத்ததா சாம் கரன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஓவராலா சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு விக்கெட்டும், இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு புவரா இருக்கு. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலா பார்க்கும்போது டீசென்டா இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு அதிகபட்சமா 43 ரன்ஸும், இந்த கிரவுண்ட்ல 38 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 27 இன்னிங்ஸ்ல 20 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 49 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 36 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 4 விக்கெட்ஸும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல பேட்டிங்லும் பவுலிங்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா பார்த்தோம்னா டிவல் பிரிவிஸ் இவர் லாஸ்ட் மேட்ச்ல இங்க பிளே பண்ணும்போது 42 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பஞ்சாப் டீமுக்கு இவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 49 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததா சிவம் தூபே பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு சுமாரா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் 33 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் அண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா தீபக் ஹூடா பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலா பார்த்தோம்னா சுமாரா தான் இருக்கு. பவுலிங் ஸ்டாட்ஸும் சுமாரா இருக்கு. அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா இந்த சீசன்லயும் பெருசா அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா எம்எஸ் தோனி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனி ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஆவரேஜ் நல்லா இருக்கு. அதிகபட்சமா பஞ்சாப் டீமுக்கு 79 ரன்ஸும், இந்த கிரவுண்ட்ல 75 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல எதுலுமே 30 ரன்ஸா கிராஸ் பண்ணல. அடுத்ததா நூர் அகமது ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனியூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா இந்த கிரவுண்ட்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இன்னைக்கும் ஒரு ஸ்பின் ஃபெனடிக்ல பிளே பண்றாங்க அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கும். ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா கலீல் அகமது பஞ்சாப் டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல 15 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கும். மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா மதிஷா பத்திரனா
ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. கடைசியாக பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 3 மேட்ச்லையும் ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 9 மேட்சஸில் 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 11 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 5th பிளேஸில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா கொல்கத்தா டீமுக்கான மேட்ச் ரெயினால கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்ததா பஞ்சாப் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர். மிடில் ஆர்டரில் ஜாஸ் இங்கிலீஷ், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், கிளென் மேக்ஸ்வெல். லோவர் ஆர்டரில் மார்க்கோ யான்சன், அஷ்மத்துல்லா ஒமர்சாய், ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சஹல். இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு லாஸ்ட் மேட்ச்சில். அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங் அண்ட் அஷ்மத்துல்லா ஒமர்சாய் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது யுஸ்வேந்திர சஹல் ஒரு ஓவர் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணலாம். அடுத்ததா பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியன் ஷாரியா சிஎஸ்கே டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல தான் அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அடுத்ததா பிரப்சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டார்ட் சுமாரா தான் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் கொஞ்சம் சுமாரா இருக்கு. 25 இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு சிஎஸ்கே டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் 30 இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ஜோஸ் இங்கிலீஷ் இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா நேஹல் வதேரா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. சிஎஸ்கே டீமுக்கு அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 64 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணிருக்காரு. அடுத்ததா சஷாங்க் சிங் சிஎஸ்கே டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல 119 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணிருக்காரு. அடுத்ததா கிளென் மேக்ஸ்வெல் இந்த கிரவுண்ட்ல ஸ்டார்ட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. 4 இன்னிங்ஸ்ல 176 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே டீமுக்கு ஆவரேஜ் சுமாரா இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 95 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல பேட்டிங்ல ஒரு மேட்ச்லயும் பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அஷ்மத்துல்லா ஒமர்சாய் ஸ்டார்ட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர் சாஃப்ட் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா மார்க்கோ யான்சன் பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் சுமாரா தான் இருக்கு. பவுலிங்ல இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டார்ட்ஸ் டீசென்ட்டா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா யுஸ்வேந்திர சஹல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. சிஎஸ்கே டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டாஸ் அதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். பஞ்சாப் டீம் இன்னைக்கான போட்டியில் செகண்டா பேட் பண்ணுறாங்க. அதுவும் டியூ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிரப்சிம்ரன் சிங் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். அந்த மாதிரியான பிச் கண்டிஷனில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜாஸ் இங்கிலீஷ் பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவரை பிக் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவும் ப்ளே பண்ணுவார். அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி இவரை நீங்கள் கிராண்ட் லீக்ல மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்காக தான் இருக்காரு. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா சிவம் துபே, டிவல் பிரிவிஸ் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த 3 பேருமே இந்த கேட்டகரியில் பெஸ்ட் பிக்காக இருக்காங்க. இது போக பார்த்தோம்னா பிரியன் ஷாரியா அதுக்கப்புறம் ஹத்ரே 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே அக்ரெசிவாக ஆடக்கூடிய பேட்டர்ஸ். இந்த ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கு அந்த அளவுக்கு பெருசாக சூட்டபிள் கிடையாது. இருந்தாலும் அந்த பவர் பிளே ஓவர்ஸில் ஒரு 15 பால்ஸ் மட்டும் ஃபேஸ் பண்ணாலும் ஒரு 30 ரன்ஸ் 35 ரன்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அதனால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் இந்த 2 பேர்த்தையும். ஃபைனலாக அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து
இவங்களுடைய பிளேஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். மெயினாக சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்கள நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் இன்னைக்கான போட்டியில் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கிளென் மேக்ஸ்வெல்லை நம்ம டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். பேட்டிங் வேல்யூ கன்சிடர் பண்ணி கிடையாது, பவுலிங் வேல்யூ கன்சிடர் பண்ணி. ஆப்போனன்ட் டீமில் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் சிவம் தூபே இருக்காங்க. ஸோ ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணும்போது அதிகமாக இவரை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக பேட்டிங்லையும் ஓரளவுக்கு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலும் ஓவராலாக பார்த்தோம்னா நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது யான்சன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க பஞ்சாப் டீம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். பவுலர்ஸில் பார்த்தோம்னா நூர் அகமத், மதிஷா பத்திரனா, யுஸ்வேந்திர சஹல் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இருக்காங்க. இன்னைக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நூர் அகமத் அண்ட் சஹல் 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. பத்திரனா இவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது மட்டும் நீங்கள் இவரை ப்ரிஃபர் பண்ணலாம். செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்தளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எப்போல்லாம் நீங்கள் இவர் எடுக்கலாம் அப்படின்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணி 180க்கு மேலே அடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும் இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். அப்போ தான் செகண்ட் இன்னிங்ஸில் பவுலர்ஸுக்கும் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா கலீல் அகமத் இருக்கார். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் ரவீந்திர ஜடேஜா, ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இருக்காங்க. ஹர்ஷதீப் சிங் பார்த்தோம்னா டாப் டெயில் பவுலர், பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே பவுல் பண்ணுவார். அதனால் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க பஞ்சாப் டீம் அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் இவரை கேப்டனாக சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்காரு. அந்த ஃபைனல் பிச் கண்டிஷனை பார்த்து இவரை பிக் பண்ணாமல் வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஜடேஜா பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். ரீசெண்ட் டைமில் பார்த்துருப்பீங்க, பேட்டிங்லேயும் இவரை அதிகமாக ப்ரமோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் இன்னைக்கு பஞ்சாப் டீம் சேஸ் பண்ணுறாங்க, அதுவும் டியூ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இவரை கேப்டனாக சூஸ் பண்ணலாம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு ரிலையபிள் கேப்டன்சி ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. கொஞ்சம் இதில் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா கிளென் மேக்ஸ்வெல், நூர் அகமத் அண்ட் சஹல் இருக்காங்க. இன்னைக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 3 பேர்த்துக்குமே விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதில் நூர் அகமத் இந்த கிரவுண்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் ஆல்ரவுண்ட் வேல்யூ அதை கன்சிடர் பண்ணி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் பேட்டிங்லும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.